தலைப்பு செய்திகள். வடக்கில் 2726 மில்லியன் ரூபாவில் 1363 புதிய வீடுகள். கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைக்கு தனி நீதிமன்றம். இலங்கையில் ஆண்டுதோறும் 900 சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிப்பு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலிகளுக்கு தடை. விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மீள்குடியேற்ற வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த வருடம் 2726 மில்லியன் ரூபாய் செலவில் 1363 புதிய வீடுகளை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அடுத்த 6 மாதங்களுக்குள் இவ்வீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு வீடமைப்பு, நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய மீள்குடியேற்ற வீட்டு திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் புதன்கிழமை மாலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 7306 வீடுகள் தேவையுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு முதற்கட்டமாக 1363 வீடுகளை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டிற்கு தலா 2 மில்லியன் ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய வீடுகளை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நிர்மாணித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலில் 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் ஆரம்பிக்கப்பட்டு பாதியில் கைவிடப்பட்ட வீட்டு திட்டங்கள் குறித்தும் ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி அதற்கான விசேட தீர்வை பெற்று தருவதாக அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் தமது சொந்த தேவைகளுக்கும் அரசியல் லாபங்களுக்குமாகவுமே வீதிகளை அபிவிருத்தி செய்தனர். ஆனால் தற்போதைய அரசே மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து வீதிகள், பாலங்கள் மற்றும் இறங்குதுறைகளை அபிவிருத்தி செய்து வருகின்றது. நான் யாழ் மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் எவையெல்லாம் சாத்தியமற்ற கனவுகளாக இருந்தனவோ அவை இன்று இக்காலப்பகுதியில் நனவாக மாறி வருகின்றன என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி செயற்படுத்தப்படும் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தின் கீழ் ஆவரங்கால், தொண்டமன்னாறு வீதி மேம்படுத்தல் மற்றும் நிர்மாண பகுதிகளின் ஆரம்ப நிகழ்வு புதன்கிழமை காலை அச்சுவேலி மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அமைச்சு சரி செய்தவுடன் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கை விசாரணை செய்வதற்கான விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி அதன் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் C76 எனும் முன்னாள் அமைச்சரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தினுள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு விடயத்தின் தொடர்புடைய அமைச்சர் அர்ஷன நாணயக்கார அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் நீதிமன்றங்களை நிறுவும் பணிகளை நேரில் கண்காணித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதேபோல் முன்னாள் அமைச்சர்களினால் பயன்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்றங்களை நிறுவுவதற்காக பொறுப்பேற்கப்பட்ட ஏனைய வாசஸ்தலங்களிலும் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறு அவர் குறிப்பிட்டார்.
நாட்டில் வருடாந்தம் சராசரியாக 900 சிறுவர்கள் புற்றுநோயால் அடையாளம் காணப்படுவதோடு 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய புற்றுநோய் பதிவேட்டு தரவுகளுக்கமைய 940 சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 2021ஆம் ஆண்டில் 199 சிறுவர்கள் இந்நோயினால் உயிரிழந்துள்ளதாக சிறுவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணர் மகேந்திர சோமதிலக்க தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சர்வதேச சிறுவர் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புதன்கிழமை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் சிறுவர்களுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் உயிரிழப்புகளில் புற்றுநோய் குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது. இது ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதையும் அவதானிக்க முடிகிறது. உலக அளவில் வருடாந்தம் சுமார் 4 லட்சம் புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. சிறுவர்களிடையே ஏற்படும் புற்றுநோய்களில் லியூகேமியா எனப்படும் இரத்த புற்றுநோய் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து நிணநீர் புற்றுநோய், மூளைக்கட்டி மற்றும் எலும்பு புற்றுநோய் என்பனவும் பரவலாக அடையாளம் காணப்படுகின்றன. இவ்வாறான நோய்கள் பிரதானமாக சிறுவர்களுக்கு மாத்திரமே ஏற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. சிறுவர்களுக்கு நீடித்த தலைவலி, வாந்தி, குமட்டல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் காணப்படின் அவற்றை அலட்சியப்படுத்தாது பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இத்தகைய கவனக்குறைவினால் இறுதியாக பிள்ளைகள் மரணத்தை தழுவவோ அல்லது அங்கவீனர்களாக மாற வாய்ப்புள்ளது. குறிப்பாக மூளை புற்றுநோயால் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதோடு எலும்பு புற்றுநோயால் கை கால்கள் போன்ற உறுப்புகளை நீக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். எனவே சிறுவர்களை பாதிக்கும் புற்றுநோய் தொடர்பில் சமூகம் விழிப்புணர்வுடன் செயற்படுவது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரது அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமி ஆகிய கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நடந்தது. வங்கதேச நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மறைவால் மீதமுள்ள 299 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 50 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 1755 வேட்பாளர்கள், 273 சுயேட்சைகள் போட்டியிட்டனர். நாடு முழுவதும் உள்ள 42,779 வாக்குச்சாவடிகளில் காலை 7:30 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமானது. 150 தொகுதிகளுக்கும் அதிகமான தொகுதிகளில் PNP கட்சி அபார வெற்றி பெற்றதை அக்கட்சி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பவில்லை என கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், மோடி ஒரு சிறந்த மனிதர், அவர் என்னை நேசிக்கின்றார், அன்பு என்ற வார்த்தையை நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை, அவரது அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பவில்லை என பேசியிருந்தார். அதாவது காதல் என்ற வார்த்தையை அரசியல் ரீதியாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நகைச்சுவையாக அவரது அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பான வர்த்தக பதற்றங்கள் நிலவிய போது ட்ரம்ப் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். தற்போது இந்தியா அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் பழைய வீடியோவின் ஒரு பகுதி மட்டும் வெட்டப்பட்டு மீண்டும் பகிரப்பட்டு வருகின்றது. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டெலிகிராம் செயலியும் முடக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அரசு உருவாக்கியுள்ள மேக்ஸ் என்ற சூப்பர் ஆஃப் ஐ மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட அந்நாட்டு முயற்சி செய்து வருகின்றது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலியை முழுமையாக முடக்கும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் டெலிகிராம் செயலிக்கு ரஷ்ய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ரோஸ்கேம்நாட்சோர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ரஷ்ய சட்டங்களுக்கு புறம்பாக தகவல்களை நீக்க மறுப்பது மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளில் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான தகவல்களை பகிர மறுப்பது
ஆகிய காரணங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் விசாட் போன்று உருவாக்கப்பட்ட மேக் செயலி மூலம் அரசாங்க சேவைகளையும் பெற முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரஷ்ய அரசின் இந்த நடவடிக்கைக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான வாட்ஸ்அப்பை ரஷ்யாவில் முழுமையாக தடுக்க அந்நாட்டு அதிகாரிகள் முயற்சித்துள்ளனர். உள்நாட்டு தளங்களை ஊக்குவிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 2004 அண்டவெளியின் மிகப்பெரிய வைர வெண்குரு விண்மீன் BBM கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. 2008 ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் குழந்தைகளை அவர்களின் குடும்பங்களில் இருந்து கட்டாயமாக பிரித்தமைக்காக ஆஸ்திரேலிய அரசு சார்பாக பிரதமர் கெவின் ரட் பொது மன்னிப்பு கேட்டார். 2010 இந்தியாவில் பூனே நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 17 பேர் கொல்லப்பட்டும் 60 பேர் காயமடைந்தனர். 2017 வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரர் கிம் சாங் நம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.